ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை மாத்திரம் தியானிக்கலாம். ஏனென்றால், நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லி தன்னுடைய கடைசி வரிகளை இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். நரகத்தையும் நடுங்க வைத்த நம்மை போன்ற ஒரு பாடுள்ள மனிதனுடைய இறுதி வரிகளாக இவைகள் காணப்படுகின்றன. எத்தனையோ கப்பல் பயணங்களை மேற்கொண்டு கர்த்தரின் சுவிசேஷத்தை ஓயாமல் உரைத்த ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தைகளாக இவைகள் காணப்படுகின்றன. காற்றுக்கெல்லாம் தெரியும் இவரது ஆவேச சொற்களினுடைய அந்த கனம் எவ்வளவு அதிகம் என்று தெரியும். தம்மை ஆட்கொண்டவருக்காக இறுதி மூச்சு வரை சுவாசிக்க துடித்த விசுவாச வீரனுடைய வெற்றி முழக்கமாக இந்த வார்த்தைகள் காணப்படுகின்றன. இதோ நங்கூரம் போடப்பட்டிருந்த கப்பலானது இப்பொழுது பிரிந்து தனது லட்சிய துறைமுகம் நோக்கி பயணிப்பது போன்ற ஒரு திருப்தி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதுனால தான் சொல்கிறார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததென்று சொல்லி. நித்திய துறைமுகத்துக்கான அனைத்தையும் சேகரித்து கொண்டு இதோ அவர் புறப்பட தயாராகிறத நம்ம பார்க்கிறோம். இனி கர்த்தர் திட்டமிட்ட ஒரு நாள் விரைவில் வரும். அப்பொழுது ஆண்டவராய் இயேசுவையே நினைத்து கொண்டு இரத்த தாகத்துடன் என் மேலே வந்து விழப்போகிற அந்த வாளுக்கு முன்பாக சமாதானத்துடன் நான் தலை சாய்க்க போகிறேன். மரணம் என்கிற ஒரு காரியத்தின் மூலமாக, அந்த வாசல் மூலமாக என் ஆண்டவரை நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி தைரியமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை மரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த துக்கத்தை கொண்டு வரக்கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் மிகுந்த வியாகுலத்துடன் அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில் விழுந்தது என்று லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிஞ்சிரும். அப்போதும் அதற்கு ஒரு ஆழ்த்தன்மையானது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சரீரம் இல்லாட்டா கூட ஒரு ஆழ்த்தன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் பரலோகத்தில் ஒரு மிகுந்த வரவேற்பு உண்டாகும். சங்கீதம் 116:15 கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அத்தனை ஒரு அருமையானதாக காணப்படும். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலும் நாம் பார்க்கும்பொழுது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இவ்வளவு ஒரு தெளிவான வெளிப்பாடுகளோடு கூட தன்னுடைய மரணத்தை பவுல் அப்போஸ்தலன் எதிர்பார்த்து தான் சொல்லுகிறார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லி. அப்பொழுது தேவதூதர்களுடைய பாதுகாப்புடன் மேகங்களை தாண்டி 3ஆம் வானமாம் பரதீசுக்கு அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம் உண்டாகும் என்கிறதை விசுவாசித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இதைத்தான் இதற்கு முன்பாக ஒரு அனுபவமாக கூட பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியரில் அவர் எழுதியிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அதற்கு முன்னமே ஒரு விசை ஆவிக்குள்ளாக மாற்றி ஆண்டவர் அந்த தரிசனத்தை அவருக்கு கொடுத்ததாக அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது சரீரத்தில் இருப்பது போன்ற உணர்வுகள் உண்டாயிருக்கக்கூடும். அதனால தான் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் அந்த இடத்துல ஒரு நிறைவாக இருக்கும் என்று பிலிப்பியர் 1:23 நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். வர்ணிக்க முடியாத ஒரு பரவசமுள்ள ஒரு இடம். அதை தான் 2 கொரிந்தியர் 12:2 சொல்லுகிறார். அங்கே நம்முடைய சரீரமானது கொஞ்ச காலம் அந்த பரதீசில் அது இளைப்பாறக்கூடும். லூக்கா 16வது அதிகாரம் 25வது வசனத்தின்படி இப்படி அங்கே தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடத்துல நான் கொண்டு போய் சேர்க்கப்படுவேன் என்கிற காரியத்தை தெளிவாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் 2 கொரிந்தியர் 5:8 சொல்கிறாரு, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும்
கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம், இளைப்பார்கிற ஒரு இடம், அந்த இடத்துல வர்ணிக்க முடியாத ஒரு பரவசம் உண்டாயிருக்கும். ஆகவே தான் இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார். சரீரமோ மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கும், மீட்பின் நாளுக்காக இவைகளெல்லாம் ஆவியானவருடைய பாதுகாப்பில் அவருடைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கும் என்கிறதை உணர்ந்தவராக ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி இவைகளை அவர் தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதாவது நமக்கு ஒரு முன்தொகையாக அச்சாரமாக தரப்படுகிற ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி ஆவியானவருடைய பாதுகாப்பில் தான் இன்றைக்கு நம்முடைய சரீரங்கள் எல்லாம் மீட்கப்படுகிற நாளுக்கென்று வைக்கப்படுகிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா எபேசியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவருடைய பாதுகாப்பில் நம்முடைய சரீரமானது வைக்கப்படுகிறது. குறித்த நாள் வரும்பொழுது மண்ணில் தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள் என்கிற ஒரு சத்தத்தோடு கூட நம்முடைய சரீரமானது அங்கே ஆவியானவரால் மணவாளனுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு கூட அங்கே அது கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 26வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களுடைய கூட எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களை விழித்து கெம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என்று சொல்லி இங்கே ஏசாயா 26:19 பார்க்கிறோம். நம்முடைய அருமையான அந்த பிதாவின் சன்னிதானத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்பொழுது 1 தெசலோனிக்கர் 4:16 கர்த்தர் தாமே வாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு கூட இருக்கும் நாமும் என்று தெசலோனிக்க சபைக்கு பவுல் எழுதுகிறார். அப்பொழுது மட்கியவை என்று கருதப்படுகிற உடலினுடைய எல்லா உறுப்புகளும் ஒன்றாகும். பரதேசில் தங்கி இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து இந்த சரீரத்தோடு கூட அவர் கூட்டி சேர்ப்பார். அதைத்தான் நம்ம ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாவார்கள், மணவாளனுக்காக பொறுப்பேற்ற கடமையை பரிசுத்த ஆவியானவர் சிறப்பாகவும் நிறைவாகவும் செய்து அவர் முடிப்பார். அப்பொழுது மறுரூப உடலில் நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நாம் இருப்போம் என்று சொல்லித்தான் 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே யோவான் எழுதுகிறார், பிரியமா இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 40 53 வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது நாம் அந்த விண்ணுக்குரிய சாயலை தரித்து கொண்டவர்களாக நாம் அவரோடு கூட வாழ முடியும். அவ்வாறு ரட்சிப்பில் முழுமை அடைந்து நம்மை எதிர்க்க புறப்பட்டு வரும் சாத்தானை வென்று வானங்களுக்கு ஏறி பிரதிபலனுக்காக அங்கே மத்திய ஆகாயத்திலே நாம் நிறுத்தப்படுவோம். ஆனந்தமும் கண்ணீரும் கலந்த அந்த சூழலின் பின்பாகத்தான் ஆட்டுக்குட்டியானவரின் திருமண நாளில் நாம் நுழைவோம். பின்பு 1000 ஆண்டு அரசாட்சிக்காக இந்த பூமிக்கு இறங்கி வருவோம். அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமி என்கிற ஒரு அமைப்பில் என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழுகிற பாக்கியத்தை பெறுவோம். ஆகவே தான் இத்தனை காரியங்களையும் அறிந்திருந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இன்றைக்கு நம்முடைய மேலும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே மரணம் சந்திக்கும். அந்த மரணத்தின் வாசல் வழியாக அநேக தேவதூதர்களை கொண்டு மேகங்களை தாண்டி 3ஆம் வானம் என்று அழைக்கப்படுகிற அந்த பரதேசிக்குள் நான் அங்கே நுழைவேன். அங்கே ஆண்டவர் குறித்த நாள் வரையிலும் இருப்பேன். அங்கே என்னுடைய ஆவியும் ஆத்துமாவும் ஒரு சரீரத்தோடு கூட இருக்கிற ஒரு உணர்விலே காணப்படும். என்னுடைய சரீரம் இந்த பூமியிலே விதைக்கப்பட்டு இருந்தாலும் மத்திய ஆகாயத்தில் என் இயேசு கிறிஸ்து பிதாவின் சன்னதி
மலைகளிலிருந்து இறங்கி கர்த்தர் தாமே அவர் ஒருவரே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வரும் பொழுது நான் கர்த்தருக்குள் மரித்திருந்தேன் என்று சொன்னால், முதலாவது எழுந்திருப்பேன். என் சரீரத்தை பாதுகாக்கிறவர் மட்கி போன என் நிலைமையில் என்னுடைய எல்லா உறுப்புகளையும் சேர்த்து அந்த ஆட்டுக்குட்டியானவரின் திருமண நாளிலே என்னை என்னுடைய ஆவியோடும் என்னுடைய ஆத்மாவோடும் இணைத்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக மாற்றி அந்த திருமண நாளிலே என்னை பங்கு பெற வைப்பார். அவரோடு கூட இந்த பூமிக்கு 1000 ஆண்டு ஆட்சிக்கு நான் இறங்கி வருவேன். அதற்கு பின்பாக நான் புதிய வானம் புதிய பூமி என்கிற ஒரு அணைப்பில் என்றென்றைக்கும் அவரோடு கூட நான் வாழுகிற ஒரு பாக்கியத்தை பெறுவேன். இதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற ரகசியம். இதுதான் நித்தியம். இதை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.